நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ALM ஆயுஷில் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சர்க்கரை வியாதி இருக்கவங்க வந்து தேங்காய் தண்ணி குடிக்கலாமா, இளநீர் குடிக்கலாமா, இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் குடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ரொம்ப குடிக்கலாமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக நம்ம யோசிப்போம். ஏன் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து தேங்காவோ இல்லை இளநீரோ இல்லை தேங்காய் தண்ணியோ வந்து குடிக்க வேண்டாம் அப்படின்ற விஷயத்தில் இருக்கும்போது நம்ம வந்து குடிக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கோகோனட் வாட்டருக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம நாட்டில் நிறைய இடங்களில் நம்ம வீட்லேயே வந்து வளர்க்கக்கூடிய ஒரு மரம் வந்து தென்னை மரம். செகண்ட் வேர்ல்டு வார் நடந்திருக்கும் போது நிறைய சோல்ஜர்ஸ் தான் அடிபட்டிருக்க சமயத்தில் இன்ட்ராவீனஸாக யூஸ் பண்ண விஷயம்தான் நம்மளுடைய இளநீர். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ஒரு மிராக்கிள் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு நேச்சுரல் கிஃப்ட்டு பண்ண ஒரு ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து வீனிங் பீரியட், அதாவது தாய்ப்பால்லேருந்து வெளி ஃபுட்டு கொடுக்கும்போது கூட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால்லேருந்து தான் ஆரம்பிப்பாங்க. நம்ம நிறைய பேருக்கு தேங்காய் பால் மேலே நிறைய ஒரு தப்பான ஒரு பார்வை இருக்குது. அது வந்து அதிகமான கொழுப்பு சக்தியே இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை சாப்பிட்டா நம்ம நிறைய வெயிட் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. பட் அந்த மாதிரி எண்ணங்களை வந்து நீங்கள் இனியோடு மறந்துடுங்க. ஏன்னா தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லாரிக் ஆசிட் அதுதான் குழந்தையோடைய எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதே விஷயம் அந்த லாரிக் ஆசிட் வந்து தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குது. ஸோ தேங்காய் பால் வந்து குழந்தைகள்லேருந்து, அதாவது பிறந்த குழந்தைகள்லேருந்து, இப்போ ஒரு அம்மாவுக்கு வந்து மதர் ஃபீடு கொடுக்க முடியல, பிரெஸ்ட் மில்க் வரலை அப்படின்ற பட்சத்தில் இருந்து டில் 100 years 150 years எவ்வளோ வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த தேங்காய் பால் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். பட் வித்தவுட் சுகர். தேவைப்பட்டால் நம்ம வெல்லம் இல்லை தேன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அது கூட இல்லாமல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ கோகோனட் வாட்டர் பற்றி பேசணும். தேங்காய் தண்ணி எல்லார் வீட்லேயுமே தேங்காய் உடைப்போம். அந்த தண்ணியை வந்து பெரும்பாலும் வந்து கீழே கொட்டிடுவோம், இல்லை குடிக்க மாட்டோம். சில பேர் வந்து எடுத்துக்கிற ஹேபிட்டாக இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். ஸோ ஏன் வந்து தேங்காய் தண்ணிக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து பொட்டாசியம் அண்ட் சோடியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, பொட்டாசியம் என்ன பண்ணும் நம்ம உடம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளையிலேருந்து சில சிக்னல்ஸ், இப்போ வந்து பசிக்குது அப்படின்றதுக்கு ஒரு ஹார்மோன் செக்ரேட் பண்ணணும், இல்லை தைராய்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா குட் ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்களுக்கு நம்மளுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும்னா நம்ம பாடியில் பொட்டாசியம் கண்டென்ட் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கோகோனட் வாட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது 4 வாழைப்பழம் சேர்ந்து சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய பொட்டாசியம் நம்ம ஒரே ஒரு தேங்காயில் ஒரு 100 ml to 50 ml குடிக்கிற கோகோனட் வாட்டரில் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் பொட்டாசியம் அதிகமாக இருக்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நல்ல தூக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருந்தது அப்படின்னா அதுலேருந்துமே அந்த தேங்காய் தண்ணி எடுத்துக்கிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷனும் வந்து ரிலீவ் ஆகும். அதுக்கடுத்த விஷயம் வந்து அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் கார்போஹைட்ரேட்ஸும் தான் இருக்கிறதுலையே ரொம்ப 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 கம்மி பர்சன்டேஜ் தான் அதில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. 5.3 grams தான் இருக்குது. ஸோ அதனால் சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க டெய்லியுமே எடுத்துக்கலாம், இல்லை வாரத்துக்கு ஒரு 3 தடவை வெறும் வயிற்றில் தேங்காய் தண்ணியோ இல்லை இளநீர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த இளநீர்லேருந்து வரக்கூடிய அந்த மீட், அந்த வழுக்கைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை நீங்கள் அந்த மீட்டுமே நீங்கள் அந்த தேங்காய் வழுக்கையுமே நம்ம சாப்பிடலாம். தேங்காயுமே நம்மளுடைய டயட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு டயபெட்டிக்கை வந்து நான் ப்ரிவென்ட் பண்ணணும், எங்கள் ஃபேமிலியில் நிறைய பேருக்கு இந்த வியாதி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க நாளையிலேருந்தோ இல்லை இன்னிலேருந்துமே நம்ம வந்து கோகோனட் வாட்டர், டெண்டர் கோகோனட் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒபிசிட்டியில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இது வந்து வெறும் வயிற்றில் தான் குடிக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியுமே இந்த தேங்காய் தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதை எடுத்துக்கும் போது வயிறு வந்து நமக்கு நல்ல ஃபில்லிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த தேங்காய் தண்ணி எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அவங்க மீல்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஒபிசிட்டி பிளான் பண்ணுறாங்க, ஒரு வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு டயட் சார்ட் பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த கோகோனட் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா
அவங்களுக்கு கொஞ்சம் சட்டைட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஒரு வயிறு வந்து ஃபுல் ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இந்த கோகனட் வாட்டர் நமக்கு தரும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் சோடியம் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப லோ. ஸோ அதனால் என்ன ஆகும், நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம மசில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, மசில் கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, நிறைய பேருக்கு தூக்கத்தில் வந்து கிராம்ஸ் ஆகும், இல்லை ஜென்ரலாகவே கொஞ்சம் பாடி ஸ்ட்ரெச் பண்ணாங்கன்னா அங்கங்கே பாடியில் வந்து கிராம்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி மைக்ரோ மினரல்ஸ் வந்து கம்மியாகும் போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க வந்து இந்த தேங்காய் தண்ணியோ இல்லை இளநீரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது பொட்டாசியம் அண்ட் சோடியம் பேலன்ஸ் ஆக மசில் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.